வெல்கம் டு டிடெக்டிவ் டிகோட்ஸ். சிறுமி கொலையில் 14 வயது சிறுவன் கைது. துப்பு துலக்க காவல்துறைக்கு கை கொடுத்த பழைய முறை. எச்சரிக்கை: இந்த காணொளியில் உள்ள சில தகவல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். தெலுங்கானா மாநிலத்தில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளனர். ஹைதராபாத்தில் குகட் பள்ளியில் நடந்த இந்த கொலை சம்பவத்தில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் தான் இந்த கொலையை செய்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. பக்கத்து வீட்டில் கிரிக்கெட் பேட் திருடச் சென்ற சிறுவன் அவனை கண்ட சிறுமி கத்தியதும் தாக்கி கொலை செய்துள்ளார். 5 நாட்களாக இந்த வழக்கில் பலரிடம் விசாரணை நடத்திய பிறகு சிறுவன் தான் கொலை செய்தார் என காவல்துறை தீர்மானித்துள்ளது. இந்த திருட்டுக்காக அந்த சிறுவன் காகிதம் ஒன்றில் ஆங்கிலத்தில் எழுதிய குறிப்பு ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி குகட் பள்ளியில் காலை 9 மணியளவில் தனது 10 வயது மகள் கொலை செய்யப்பட்டதாக அவரின் தாய் காவல்துறையில் புகார் அளித்தார். சிறுமியின் உடலை பரிசோதித்த போது உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதற்காக 5 குழுக்களை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். அந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகளும் இல்லாததால் இந்த வழக்கு சவாலாக மாறியது. அங்கு கைபேசிகள் பயன்படுத்தப்பட்டதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. இதனால் தொழில்நுட்ப வழிகளில் அல்லாமல் பழைய முறைகளை பயன்படுத்தி அதிகாரிகள் வழக்கை விசாரித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சைஃபராபாத் சரக காவல் ஆணையர் அவினாஷ் மொஹாந்தி, துணை ஆணையர் சுரேஷ்குமார் மற்றும் இதர அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். சம்பவம் நடந்த முதல் நாளன்று காவல்துறையினர் அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். நானும் அந்த சிறுமி சார் டாடி என கத்தியதை கேட்டேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமியின் தந்தையையும் காவல்துறையினர் சந்தேகித்தனர். மேலும் சிறுமியின் வீட்டிற்கு கீழே வசித்த ஒடிசாவைச் சேர்ந்த ஒருவர் சமீப காலமாக நிறைய பூஜைகளை செய்திருந்ததால் இந்த குற்றம் நரபலியாக இருக்குமோ என்கிற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது. அவரையும் காவலில் எடுத்து விசாரித்தனர். இறுதியில் அனைத்து தடயங்களும் சிறுவனை நோக்கியே சென்றன. சிறுவன் எந்த கஷ்டமுமின்றி அனைத்து தகவல்களையும் கூறிவிட்டான் என ஒரு காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்கிற தகவல்களை காவல்துறை அதிகாரிகள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். பக்கத்து வீட்டில் கிரிக்கெட் பேட் திருடச் சென்ற சிறுவன் கையில் கத்தியுடன் சென்றதாக தெரிவித்தனர். பக்கத்து கட்டிடத்தின் 4வது மாடியில் சிறுவன் வசித்து வந்துள்ளான். தன் வீட்டிற்கு கீழ்த்தளத்தில் சிறுமியின் வீட்டின் மாடி மீது குதித்துள்ளான். அவன் கிரிக்கெட் பேட்டை திருடச் சென்றுள்ளான். பூட்டை திறக்க உதவியாக இருக்கும் என கத்தியையும் எடுத்துச் சென்றுள்ளான். ஆனால் அங்கு சென்று பார்த்தபொழுது வீடு பூட்டப்படாமல் இருந்திருக்கிறது. வீட்டில் குழந்தை இருந்தாலும் அமைதியாக சென்று கிரிக்கெட் பேட்டை எடுத்துள்ளான். அந்த கிரிக்கெட் பேட் சிறுமியின் தம்பியுடையதாக கூறப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பி செல்ல முயன்ற பொழுது அவனை பார்த்த சிறுமி கத்தியுள்ளார். அவன் கிளம்பிய போது சட்டையை பிடித்துள்ளார். சிறுமி தனது தந்தையிடம் கூறிவிடுவேன் என கூற அச்சமடைந்த சிறுவன் அச்சிறுமியை தள்ளிவிட்டுள்ளான். படுக்கையின் மீது விழுந்த சிறுமியை கண்களை மூடிக்கொண்டு உடனடியாக கத்தியை வைத்து தாக்கியுள்ளான் என காவல்துறையினர் தெரிவித்தனர். திருட்டை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே ஒரு காகிதத்தில் சிறுவன் எழுதி வைத்திருந்ததாக சுரேஷ்குமார் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் அவன் கத்தி, மேஜை, எரிவாயு என அனைத்தையும் பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறான். வீடு பூட்டப்பட்டிருந்தால் திறப்பதற்காக கத்தியை எடுத்துச் சென்றுள்ளான். கத்தி மிரட்டுவதற்கும் உதவும் என எண்ணியுள்ளான். திருடிய பிறகு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக எரிவாயுவை கசியவிட திட்டமிட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர்.
ஒரு மாதமாகவே இதனை திட்டமிட்டு வந்ததாக தெரிகிறது. அவனின் வீட்டில் தேடியபோது கத்தி, துணிகள், ஒரு பேட் மற்றும் குறிப்பு கிடைத்திருக்கிறது. தடயவியல் துறையின் உதவியுடன் இரத்தக்கரை ஆதாரங்களை சேகரித்ததாகவும் குறிப்பிட்டார். சிறுவன் குற்றத்திற்கு பிறகு கத்தியையும் கழுவியுள்ளான். அவனது ஆடையிலும் இரத்தக்கரை இருந்துள்ளது. அவன் வீட்டிற்கு சென்றபோது தந்தையும் சகோதரியும் ஹாலில் இருந்துள்ளனர். ஆனால் சட்டையை வெளியே வைத்துவிட்டு நேரடியாக குளிக்கச் சென்றுள்ளான். இரத்தம் படிந்த ஆடையை சலவை இயந்திரத்தில் போட்டுள்ளான். சலவை செய்த பிறகும் ஆடையில் இரத்தக்கரை இருந்துள்ளது என தெரிவித்தார். சிறுவனிடம் நடத்திய விசாரணையின் போது வீட்டில் கேட்டால் கிரிக்கெட் பேட் வாங்கி தந்திருக்க மாட்டார்களா என காவல்துறையினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அச்சிறுவன், வீட்டில் பொருளாதார நெருக்கடி இருந்தது, அப்பாவிற்கும் வேலை இல்லை, சகோதரிக்கும் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் கிரிக்கெட் பேட் வாங்கி தர சொல்லி கேட்க விரும்பாமல் இதை செய்ததாக சிறுவன் பதிலளித்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சிறுவன் மீது முதலிலேயே சந்தேகம் இருந்தாலும் மற்றவர்கள் மீதும் கவனம் செலுத்தப்பட்டது. பின்னர் துப்பு கிடைத்தவுடன் சிறுவனை காவல்துறையினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த நாளில் காலை 8 மணிக்கு அங்கு சிறுவன் இருந்ததற்கான ஆதாரத்தை காவல்துறையினர் சேகரித்துள்ளனர். முதல் கேள்வி எழுப்பிய போதும் சிறுவன் முன்னுக்கு பின் முரணாக பதிலை அளித்துள்ளான். காலை 10 மணி வாக்கில் சிறுமி கத்திய சத்தம் கேட்டது என முதலில் தெரிவித்துள்ளான். சிறுவனுக்கு உடல் வலு இல்லை என்பதால் சிறுமிக்கு மோசமான காயங்கள் ஏற்படவில்லை என கூறிய காவல்துறையினர், கழுத்து பகுதி காயத்திலிருந்து ஏற்பட்ட கூடுதல் இரத்த கசிவால் தான் சிறுமி இறந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். சிறுவனின் தந்தை வீட்டில் இருந்தபடி பகுதி நேரமாக இணையதளத்தில் வேலை செய்து வந்துள்ளார். அவரின் தாயும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவனுக்கு மூத்த சகோதரிகள் உள்ளனர். கடந்த காலத்தில் அவன் மிகவும் பிடிவாதமாக இருப்பதாக நண்பர்கள் கேலி செய்ததால் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்துள்ளான். பல குற்றத்தொடர்கள், கிரைம் நாவல்கள் போன்றவற்றை அதிகம் பார்த்து வந்துள்ளான். 10ஆம் வகுப்பு மாணவனான அந்த சிறுவன் படிப்பின் மீது பெரிதும் நாட்டமின்றி இருந்துள்ளான். சம்பவம் நடந்த நாளன்று தனது மகனின் நடத்தையில் சந்தேகத்தை கிளப்பியது என அவரின் தாய் கூறியுள்ளார். திடீரென குளிக்கச் சென்று ஆடைகளை சலவை இயந்திரத்தில் போட்டதோடு சற்று பதட்டமாகவும் இருந்ததால் அவனை கேள்வி கேட்டுள்ளார். ஆனால் சிறுவன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் மறுத்துள்ளான். தாய் பல முறை விசாரித்ததால் என்னை போலீசில் ஒப்படைக்கப் போகிறீர்களா என்று சிறுவன் கேட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இச்சிறுவன் யூடியூபிலும் OTT தளங்களிலும் கிரைம் தொடர்கள், ஆச்சரியம் மற்றும் ரகசியம் நிறைந்த தொடர்களை பார்ப்பதை ரசித்துள்ளான் என ஆணையர் மொஹாந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. CCTV கேமராக்கள் மற்றும் செல்போன் சிக்னல்கள் போன்ற தொழில்நுட்ப ஆதாரங்கள் இல்லாததால் விசாரணை தாமதமானது என்றும் போதைப் பொருளுக்கான எந்த ஆதாரம் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் பேட்டுக்காக சிறுமி கொலை செய்யப்பட்டது தெலுங்கானா மாநிலத்தில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சமகாலங்களில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அவற்றை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில் சொல்வது பிடித்திருந்தால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமைக்குரிய தமிழ்நாடு காவல்துறையினருக்கு டிடெக்டிவ் டிகோட்ஸின் பிக் சல்யூட்.